மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை கெத்செமனே தோட்டத்துல தன்னோடு கூட ஜெபிக்கும்படி வந்திருந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஜெபத்தை குறித்து சொல்றார். இப்போ அவருக்கு, இயேசுநாதருக்கு இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நெருக்கடியான நிலையில தான் இருக்கிறேன் அதை சொல்றாரு. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. துக்கம் அடைகிறாரு, வியாகுலம் அடைகிறாரு. 37-38 அதை படிக்கிறோம். ஆனா இவர்களால அதை புரிந்து கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணம் பாடுகளை முன்னறிவித்ததை முதல்ல பேதுரு அதை கடிந்து கொண்டான். அதுக்கப்புறம் அவன் யாரும் அதை சீரியஸா எடுக்கல. அது என்ன, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும் யாருக்கும் தைரியம் இல்லை. அதனால இவங்க அத ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பது தூங்காம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அர்த்தம், அப்படிப்பட்ட அர்த்தம் அல்ல. அந்த விழிப்புணர்வு ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு தான். சரீரப்பிரகாரமாக நாம் தூங்கிதான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் 45 ஆண்டவர் சொல்றாரு, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இரவு நேரம், சரியாக நேரம் இங்கே குறிப்பிடப்படவில்லை. நள்ளிரவு நேரம் என்று நாம் நினைப்பதற்கு இங்கே இடமில்லை. ஒரு தூங்குகிற நேரம் 9 மணி 10 மணி அந்த மாதிரி தூங்குகிற நேரம். அப்போது ஜெபிக்க சொன்னபோது அவர்கள் தூக்க மயக்கத்தில் இருந்தார்கள். அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்வது தூங்காம ஜெபம் பண்ணுங்க அந்த அர்த்தம் அல்ல, ஆவிக்குரிய விழிப்புணர்வு. ஏன்னா அவர்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. இந்த அவேர்னஸ் அப்படின்வாங்க. அந்த ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், ஆண்டவர் வியாகுலப்படுறாரே, துக்கப்படுறாரே, என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுகிறாரே அப்படின்னு அவங்க ரத்தம் வேர்வை சிந்தி ஜெபிக்கிறாரே, அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அதுதான் ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரு வேதனையான விஷயம். அதுக்கு அவர் நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு என்ன அவர் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார் என்றால், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாமிசம் அப்படின்றது இந்த இடத்துல சரீரத்தை குறிப்பதாக நம்ம எடுக்க முடியாது. மாமிசம் என்பது அந்த சுயத்தை அல்லது பாவ சுபாவத்தை குறிக்கிற அந்த வார்த்தை. மாமிசம் என்பது 2 விதமான அர்த்தத்திலே பைபிளிலே, தமிழ் பைபிளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அந்த பாவ சுபாவம், அந்த சுயம், அதை குறிக்கிறதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் சரீரத்தை குறிப்பதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால சரீரம், பேதுருடைய சரீரம் ஒன்றும் பலவீனமா இல்லை. பலவீனமா இருந்திருந்தா அவன் பட்டயத்தை உருவி ஒருவனுடைய காதை வெட்டியிருக்க மாட்டான். நல்ல பலத்தோட தான், சரீரம் பலத்தோட தான் இருந்துச்சு. மாமிசம் அப்படின்றது அந்த பாவ சுபாவம், அந்த சுயம், அந்த ஜென்ம சுபாவம். அது எடுத்து பட்டயத்தை எடுத்து ஒருத்தன் காதை வெட்டுறதுக்கெல்லாம் பலம் இருக்கும். ஆனா ஜெபம் பண்றதுன்னு வரும்போது பலம் இருக்காது. ஆனா ஆவி உற்சாகமா இருக்கும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆவி. இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது என்று நாம் ரோமர் 8 வாசிக்கிறோம். கலாத்தியர்ல 5 வாசிக்கிறோம். ஆவியும் மாம்சமும் போராடுகிறது. அது போராடுகிற ஒரு களம், முதல் யுத்த களம், அது சிந்தனைகள், சிந்தை எனும் போர்க்களம் அப்படின்னு
ஜாய்ஸ் மேயர் கூட ஒரு புஸ்தகம் எழுதி, அது ரொம்ப மிக பிரபலமான புஸ்தகம். உடைய சிந்தனைகளில் தான் ஆவியும் மாமிசமும் போராடுகிறது. ரோமர் 8 அது ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடம், மாமிசமும் ஆவியும் போராடுகிற இன்னொரு இடம் நம்முடைய ஜெப வாழ்க்கை. நாம் ஜெபம் பண்ணணும், உணர்வோடு ஜெபம் பண்ணணும், அடுத்தவங்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆவி தூண்டும். ஆனால் சுயம், ஜென்ம சுபாவம், பாவ சுபாவம் நம்மை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணுறதுக்கு விடாது. ஜெபம் பண்ணாதபடி பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு ஜெபத்தை சீரியஸாக எடுக்க முடியாதபடி, ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை உணராதபடி, அந்த நேரத்தினுடைய ஒரு அவசரத்தை, அவசியத்தை உணராதபடி, ஒரு விழிப்புணர்வு வந்து விடாதபடி போராடிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசம் பலவீனம் உள்ளது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஜெபம் பண்ணாதான் சோதனைக்கு நீங்க உட்பட மாட்டீங்க. அவன் சரியா ஜெபம் பண்ணியிருந்தா ஒருவேளை ஆண்டவர் முன்னறிவித்து விட்டார். ஒருவேளை ஒழுங்கா ஜெபம் பண்ணியிருந்தா அந்த மறுதளிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்காது. அந்த மறுதளிக்க கூடிய அந்த சோதனையை அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனாலும் ஏதோ அரைகுறையா ஜெபம் பண்ணதுனால தான் அதுலேருந்து திரும்பி வந்தான். ஏதோ பாதித்து போய் ஆண்டவர் அவங்களை கூட்டிட்டு போய் அவர் ஜெபம் பண்ணார். உன் விசுவாசம் ஒளிந்து விடாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய ஜெபம் அவனை அங்கிருந்து அவன் மறுதளித்தாலும் கூட திரும்ப ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவதற்கு உதவி செய்தது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதனால நம்ம ஜெபிக்க வேண்டியது எதற்கென்றால், சோதனைகளை மேற்கொள்வதற்கு. சோதனைக்கு நாம் உட்பட்டு விடக்கூடாது. சோதனையை நம்ம மேற்கொள்ளணும். அதற்காகத்தான் ஜெபிக்கணும். அப்படித்தானே ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு எங்களை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார். அதனால சரீரத்தை போட்டு கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல மாம்சம்னு சொல்லியிருப்பது ஜென்ம சுபாவத்தை, சுயத்தை. அதுக்காக சரீரத்தை நேர் முழங்காலில் தான் நிற்கணும், 2 கையையும் உயர்த்திக்கிட்டே தான் ஜெபம் பண்ணணும், ராத்திரி தூங்காமல் தான் ஜெபம் பண்ணணும், தண்ணி கூட குடிக்காம ஜெபம் பண்ணணும், அப்படி சரீரத்தை வருத்த வேண்டும் என்பதாக இந்த பொருளை கொண்டால் அது விபரீதமாக மாறிவிடும். இது நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாம் பலவீனங்களை எல்லாம் கடந்து ஒரு விழிப்புணர்வோடு ஜெபிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். ஆகவே நாம் விழிப்புணர்வோடு ஜெபிப்போம். நம்முடைய மாமிசம், சுயம் நம்மோடு போராடினாலும் அதையும் தாண்டி ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.